அப்போ உயிரோட உயிர் பேசுகிற தன்மைன்றது அவங்களுடைய வேதனைகள் அந்த உயிர்லேருந்து வெளிப்படும், அந்த உயிரோடைய வலியிலேருந்து வெளிப்படும் பொழுது அவங்க வந்து அதை வந்து இந்த நாங்கள் கேட்கும் பொழுதே அவங்க அந்த பார்த்தறிதல் வழியாகவும் அவங்களுடைய கேட்டறிதல் வழியாகவும் அந்த உயிர் என்ன வேதனையை சொல்ல வருது, என்ன வழியை சொல்ல வருது, எந்த மூலகத்தை வந்து தனக்கான பாதிப்பாக அந்த உடல் பேசுது அப்படிங்கிறத எங்களால் அனுமானிச்சிட முடியும். இதுதான் உயிரோட உயிர் பேசுது. அடுத்த ஸ்டெப்பாக நாடியை பார்க்கும்போதும் இதுவும் உயிர்நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, உயிரோட்டம் ட்ராவல் பண்ணுற இடம் அப்படிங்கிறதுனால அந்த உயிர்நாடியை நாங்கள் செக் பண்ணும்போதே எந்த இடத்துல எந்த உறுப்புடைய உயிர்நாடி தொய்வடைஞ்சிருக்கு, அதாவது சோர்ந்திருக்கு, தளர்ந்திருக்கு, அதோட இயக்க சக்தி பாதிப்படைஞ்சிருக்கு, அந்த இடத்துக்கு முறையாக கிடைக்க வேண்டிய பஞ்சபூதங்கள் அங்கே போய் சேரலை அப்படிங்கிறத இந்த நாடி அறிவுறுது. அதை நாங்கள் டயக்னோசிஸ் மெத்தட் வழியாக கண்டுபிடிச்சோம். இதுதான் உயிரோட உயிர் பேசுகிற ஒரு ஸ்டெப். ரெண்டாவது, அடுத்து உயிர்லேருந்து அடுத்தது என்ன, மனம் பேசும். எந்த இடத்துல மனம் பேசும், துல்லிய இடத்துல. அப்போது நாங்கள் கண்டுபிடிச்ச அந்த டயக்னோசிஸ் மெத்தட் வழியாக மனம் எங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இதான் விஷயம் அப்படிங்கிறது. அப்போ மனம் வந்து எந்த வித அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, இதை கொடுத்தா சரியாக இருக்குமோ அதை கொடுத்தா அந்த விதமான ஆசிலேஷனே இருக்காது. மனம் வந்து முழு புரிதலோடு இருக்கும், துல்லியத்தோடு இருக்கும். அப்போ துல்லியத்தோடையும் முழு புரிதலோடு இருக்கிற அந்த மனம் கரெக்டான பாயிண்ட் சூஸிங்கை சொல்லிடும். இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு இதுதான் பாயிண்ட் சூஸிங் அப்படிங்கிற ஒரே இடத்த மிக சரியாக கணிச்சிடுறது தான் அந்த மனம். அந்த மனம் வந்து கணிச்சதுக்கப்புறமா மூளைக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இது உடலுடைய செயல்பாடு. மூளை வந்து உடலை வந்து வழி நடத்தும். ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். அப்போது உடலுடைய ஆக்டிவிட்டி. அப்போது உயிர், மனம், உடல் இது மூன்றும் கலந்து தான் இந்த உடம்புடைய இயக்கம், ட்ரீட்மெண்ட்டோட இயக்கம். இந்த விஷயத்தை இந்த உடல் அறிவியல், இந்த உடல் இயற்கை சொல்கிற இந்த உயிர், மனம், உடல் என்ன சொல்லுதோ, என்ன ஆக்டிவிட்டியில் நடக்குதோ, இது எல்லா விதமான இயக்க சக்திக்கும் இந்த உடல், மனம், உயிர் இது மூன்றும் சேர்ந்தது தான் இந்த இயக்க சக்தி இல்லையா. ஸோ இதே விஷயத்தை தான் வந்து எங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஆயுர்வேத மருத்துவங்கள், சித்த மருத்துவம் மாதிரியான தொல் மருத்துவங்கள்லாம் இந்த உடல், மனம், உயிரை பற்றி பேசிட்டு இருந்தது தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட தன்மையிலேருந்து என்னைக்கு விலகி ஆங்கில மருத்துவத்தோடைய கலப்பு வந்துச்சோ அதுக்கப்புறம் இந்த உடல், மனம், உயிர் அப்படிங்கிற இடம் வந்து நகர்ந்து போயிடுச்சு. தொல் மருத்துவங்கள் கிட்ட இன்றைக்கி அந்த விஷயமே இல்லை, இறங்கி போய் இன்றைக்கி அவங்களுடைய ஆதித்தன்மையை எழுந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் தன்னுடைய ஆதித்தன்மையை, தொன்மத்தை இழக்காமல் இருக்கிற அக்குபஞ்சர் மருத்துவம் இந்த உடல், இந்த உயிர், மனம், உடல் இதோடைய செயல்பாட்டோடு தான் சிகிச்சை அளிச்சிட்டு வருது. அதனால தான் எங்ககிட்ட வர பேஷண்ட் எப்படிப்பட்ட மிக மிக மோசமான நிலையிலையும் ஆங்கில மருத்துவம் கை விரித்து அனுப்பின நிலையிலிருந்தும் நாங்கள் வந்து சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியுது அப்படின்னா அதுக்கு காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதி சித்தாந்தத்தை நாங்கள் இன்னும் வந்து இழக்காமல் இருக்கோம். அதாவது முதல்ல அக்குபஞ்சரில் ஒற்றை புள்ளி சிகிச்சையில் குணப்படுத்தின அதே தன்மையை தான் நாங்கள் இதுக்கு பயன்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அழியாமல் இந்த ஒரு சிகிச்சை முறை மட்டும், இந்த மரபொழி மருத்துவமான அக்குபஞ்சர் சிகிச்சை மட்டும் இன்றைக்கும் முறையாக தன்மையில் இருக்குது. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் குணமாகுது. இதுக்கப்புறம் வந்த அக்குபஞ்சருடைய பரிணாமங்கள், அதாவது அக்குபஞ்சர் இதை வந்து பேஷண்ட்டுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி, தங்களுடைய கம்ஃபர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆதி நிலையை எப்படி சித்த மருத்துவம்லாம் பரிணமிச்சிச்சோ அதோடைய தன்மையை இழந்து இன்றைக்கி வந்து நான் குட்டிச்சவராக மாறி இருக்கோம். இதே மாதிரி குட்டிச்சவரான நிலைக்கு வந்துட்டு தான் மல்டி நீட்லிங், மேக்னெட்டிக் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து மிளகு வைக்கிறது, அப்புறம் வந்து பொட்டு வச்சு மேலே ஒட்டுறது, என்னென்னமோ பண்ணுறாங்க. கண்ட கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படுக்க வச்சு 2 மணி நேரம் உடம்பு ஃபுல்லாக ஊசியை குத்தி படுக்க வைக்கிறது. அப்புறம் வந்து பிற மருத்துவ கலப்புகள், இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அந்த கஷாயம் குடிங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அதோடைய ஆதித்தன்மையை இழந்து போயிட்டுருக்கிறதுனால அதெல்லாமே வந்து டவுனில் இருக்குது. அவங்களால எந்த விதமாக, அதாவது அவங்கக்கிட்ட ஒரு பயமும் பதட்டமும் இருக்குது. துணிஞ்சு அவங்க வாயிலேருந்து இந்த நோய் சரியாகும் அப்படிங்கிற இடத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா துல்லியம் இங்கே இல்லையா, ஆசிலேஷன் இல்லையே, துல்லியம் அங்கே போயிடுச்சு, துல்லியம் மறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற நிலையில் என்ன ஆகுது,